والصهيونية على محور الجهاد والمقاومة. கண்டதும் சுட்டு வீழ்த்த உத்தரவு. செங்கடல் ஹவுதி குழு கண்ட்ரோல். நிர்கதியாக தவிக்கும் இஸ்ரேல். அமெரிக்க ராணுவத்தின் அபாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் பாரசீக வளைகுடா பிராந்தியத்தை விட்டு அமெரிக்கா வெளியேற வேண்டும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். போர்க்களத்தில் தோல்விகளை சந்தித்த போதிலும் ஈரானின் உறுதி நிலைப்பாடுகளை அமெரிக்கா மேலும் சோதிக்க நினைக்கின்றது. வரலாற்றில் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பாரசீக வளைகுடாவில் ஊடுருவும் வெளியாட்கள் கடுமையான விளைவுகளை சந்தித்துள்ளனர். அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஈரானின் ஆயுதப்படைகள் பதிலடி கொடுக்க வல்லது. அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்க விரும்பினால் ஈரான் பகுதியை விட்டு வெளியேறுமாறு ஈரான் வெளியுறவு அமைச்சர் தனது எக்ஸ் தள பதிவில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் செங்கடலின் முக்கிய வழித்தடமான பாப் அல் மந்தாப் நீரிணை வழியாக செல்லும் இஸ்ரேல் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் இந்த எச்சரிக்கையை மீறி தாக்குதல் நடத்தினால் அது பெரிய அளவிலான மோதலுக்கு வழிவகுக்கும் அபாயம் நிலவுகின்றது. கடந்த காலங்களில் ஹவுதிகளின் தாக்குதல்கள் காரணமாக பல கப்பல் நிறுவனங்கள் இந்த வழித்தடத்தை தவிர்த்து வருகின்றன. இந்த புதிய எச்சரிக்கை உலகளாவிய வர்த்தகத்தில் மேலும் இடையூறுகளை ஏற்படுத்தும் ஆபத்தை உருவாக்கியுள்ளது.